பாண்டிய ஸ்டோரியில் அடுத்த வர எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு அவங்க கொடுத்து சக்திவேலுக்கு ஒரு லெட்டரும் அதே மாதிரி நம்ம முத்துவேலுக்கு ஒரு லெட்டரும் எழுதி கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்றுனா நீங்கள் வந்து நின்னீங்கல்ல, எனக்கு இதுவே போதும். நீங்கள் பாசமாக என் கூட பேசலைனாலையும் பரவாயில்ல, நான் அந்த வீட்டுக்கு வராமல் போனாலையும் பரவாயில்ல. எனக்கு ஒரு பிரச்சனைன உடனே ஸ்டேஷனுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்காக வந்து நின்னீங்கல்ல, அதுவே எனக்கு போதும் சித்தப்பா, போதும் அப்பா. கூடிய சீக்கிரமாக நானும் ஐபிஎஸ் ஆகி நான் அந்த வீட்டு படியேறி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. இந்த லெட்டரை படித்த உடனே முத்துவேல் ஒரு பக்கமும் சக்திவேல் ஒரு பக்கமும் கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் அடுத்த நாள் எல்லாருமே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு நான் என் பொண்ணுக்கு 80,000 நகை போட்டேன், மொத்த நகையும் எடுத்து வைக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா இருந்துட்டு நகை எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் போட்ட நகை எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாக்கியம்மாவிட்டு செக் பண்ணுறாங்க. நகை எல்லாமே கருத்து போயிருக்கு. அதை பார்த்தோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் என் பொண்ணோட வாழ்க்கை தான் போச்சுன்னு பார்த்தா இப்போ என் பொண்ணுக்காக நாங்கள் கஷ்டப்பட்ட போட்ட நகையும் இப்படி எல்லா தங்கத்தையும் விற்றுட்டு கவரிங்காக மாற்றி வச்சுருக்காங்களே, இவங்களாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சாபத்தை விடுறாங்க. அதுக்கு அடுத்தது என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே மீனா இருந்துட்டு இவங்க பொண்ணுக்கு 80,000 நகை போட்டாங்கல்ல, அது 7-8 பவுன் மட்டும்தான் தங்கம், இது எல்லாமே கவரிங்க. இந்த விஷயம் உங்கள் பொண்ணுக்கும் தெரியும், இவங்களும் உங்கள் பொண்ணு பேசிகிட்டு இருந்ததை நானும் ரஜியும் கேட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தங்கமயில வர சொல்லி விசாரிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. பாண்டியன் குடும்பத்தை தங்கமயில் காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை பாக்கியத்தை பக்கம் நிற்க போகிறாங்களா, என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.